கொரிந்தியருடைய புத்தகத்தை நம்ம எடுக்கிறது நிமித்தமா ஒருவர் சந்திக்க ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்த ஞானக்கா, மீகால் அக்கா எல்லாருக்கும் கூட என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1 கொரிந்தியர் படிக்கும் பொழுது உங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எக்ஸாம்ஸ், உங்க இதெல்லாம் கொஞ்சம் அதுல வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்ணேன். ரொம்ப ரொம்ப தீவிரமா இல்ல. பட் அதை ஃபாலோ பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களுடைய ஈடுபாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது. இந்த 2 கொரிந்தியரை குறித்து நம்ம செல்றதுக்கு முன்னாடி இந்த 1 கொரிந்தியர் நம்ம படிச்சத கொஞ்சம் நம்ம நினைவுபடுத்திக்கிட்டு 2 கொரிந்தியருக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இது மொத்தமா கொரிந்திய திருச்சபைக்கு எழுதப்பட்ட 2 கடிதங்கள். ஒருவேளை கொரிந்திய திருச்சபை வந்து சில கேள்விகளோட, சில கலாச்சாரத்தோட ஒத்து போயிருந்த சமயத்துல இந்த முதல் கொரிந்தியர் அப்படின்ற நிருபத்தை வந்து பவுல் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சபையில காணப்பட்ட டிவிஷன்ஸ், அதுக்கப்புறம் அங்க காணப்பட்ட ஞானம், அப்புறம் சிலுவையை பற்றிய உபதேசம், அங்க காணப்பட்ட ஒழுக்கக்கேடுகள், அந்த பாலியல் காரியங்கள், இவைகளை கண்டித்து அவர் எழுதின காரியம். அதுக்கப்புறம் சிலைகளுக்கு வழங்கப்பட்டத எப்படி சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா? அப்புறம் ஆராதனைகளிலே காணப்பட வேண்டிய ஒழுங்குமுறைகள், இவைகளை குறித்து 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது உயிர்த்தெழுதலை குறித்து ரொம்ப அழகா அவர் எழுதியிருந்ததை நம்ம படிச்சோம். அதே மாரி 16ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்பொழுது ஆண்டவருடைய ஊழியத்திற்கான சேகரிப்புகள், அதற்கு அப்புறமா அதனுடைய நிறைவு குறிப்புகளை குறித்து நம்ம பார்த்தோம். 2ஆம் கொரிந்தியர் வரும்பொழுது இத 3 பாகமாக பிரிக்கிறார்கள். முதல் 7 அதிகாரங்களை ஒரு பாகமாகவும், 8 9 அதிகாரங்களை ஒரு பாகமாகவும், 10 13 அதிகாரங்களை ஒரு பாகமாகவும் பிரிக்கிறார்கள். ஸோ இந்த பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த 2 கொரிந்தியரை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது, அதிகமாக அதிலேயும் சில முக்கியமான தீம்ஸ் இருக்கு. நம்ம அதுக்குள்ள நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கொரிந்திய திருச்சபை அதனுடைய ரிப்போர்ட் வந்து ரெகுலரா பால்க்கு வந்துட்டே இருக்கு. அதனுடைய செய்திகளை அவர் அறிந்து கொள்ளுகிறார். அதன் மூலமா தான் அவர் அந்த முதல் கொரிந்தியர் அந்த நிருபத்தை அவர் எழுதுறாரு. அவர் மன வருத்தத்தோடு கூட அவர்களை சந்திக்கிறதெல்லாம் கூட இந்த 2வது நிருபத்துல அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா அவர் நேர்ல போணும். நேர்ல வந்து உங்கள காண்றேன்னு சொன்னவரு. ஆனா அவரால நேர்ல போக முடியாம அவர் வந்து இந்த 2வது கடிதத்த அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த கடிதத்தினுடைய பின்னணியத்தை குறித்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இதனுடைய எழுத்தாளர் பவுல் தான். மக்கெதோனியாவிலிருந்து இதை எழுதுகிறார். கிபி 55, 56 ஆண்டுகளில அவர் இதை எழுதினதாக கருதப்படுகிறது. இது வந்து ரோமர் எழுதின அந்த ரோமருக்கு முன்னாடியும் 1 கொரிந்தியருக்கு அப்புறமாகும். இது அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை நம்ம பைபிள்ல வந்து ரோமர் எழுதின நிருபத்துக்கு அப்புறம் இருக்கு. ஆனா 1 கொரிந்தியருக்கு அப்புறம் 2 கொரிந்தியர் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். இதனுடைய முக்கிய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, பாடுகளுக்கும் அப்போஸ்தல வாழ்க்கைக்கும், அதாவது ஊழியம் செய்வதில துன்பத்திற்கும் ஆவியானவருடைய வல்லமைக்கும் இடையே உள்ள ஒரு, அதாவது துன்பங்கள் எப்படி ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத பறித்தும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ரொம்ப அழகா தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவங்களை வச்சு அவர் எழுதுறாரு. நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொரிந்து சபையில புதிதாக காணப்பட்ட அந்த விசுவாசமுள்ள அந்த பெரும்பான்மையான மக்களை வந்து அவர்கள் பலப்படுத்துவதற்கான ஒரு ஈடுபாடோடு கூட அந்த முதல் 7 அதிகாரங்களையும், மற்ற விசுவாசிகளுடைய நிதி தேவைகளுக்கு எப்படி இவர்கள் பங்களிக்க வேண்டும் என்பதை ஊக்குவிக்குவதற்காக 2 அதிகாரங்களையும், அதுக்கப்புறம் அங்க உள்ள கலகக்கார சிறுபான்மையினருக்கு மனம் திரும்புவதற்கு மற்றொரு வாய்ப்பை நீங்க கொடுக்கணும் அப்படின்றத பத்தியும் அவர் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். இதுல நிறைய முக்கியமான தீம்ஸ் இருக்கு. 5 இருக்குது. அதுல 6 இருக்குது. இதுல நீங்க முதல் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சிலுவையை பத்தி அவர் வந்து 11ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு. அதுல வந்து அவருடைய அப்போஸ்தலர்களின் துன்பத்துல தான் அந்த கிறிஸ்துவனுடைய சிலுவை அனுபவமே இருக்குது. நெறைய பேர் பொய் அப்போஸ்தலர்களா வர்றாங்க. அவங்க வந்து சாத்தானுடைய உபதேசம் சொல்றாங்க. அதனால அவங்க வந்து பாடுகளை ஏற்றுக்கொள்றதுக்கு வந்து அவங்களுக்கு ஆயத்தமா இல்ல அப்படின்ற மாரி எழுதுறாரு. அதே மாரி பவுல் வந்து எப்படி ஒரு புதிய உடன்படிக்கையின் ஊழியரா இருக்கிறாரு அப்படின்றத பத்தி எழுதுறாரு. இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா உள்ள நம்ம போகும்பொழுது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து துன்பங்களின் மத்தியில எப்படி ஒரு சகிப்புத்தன்மையோடு கூட கிறிஸ்துவை போல பவுல் எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னு தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து முன்மாதிரி அவர் வைக்கிறார். அதோடு கூட நம்ம பார்க்கிறோம், இந்த ஆவியானவர் வந்து விசுவாசிகளை வந்து எப்படி கிறிஸ்துவுல காணப்படுவதற்கு தன்னுடைய சாயலை போல நம்மளை எப்படி மாற்றுகிறார். மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஆண்டவர் எப்படி கிறிஸ்துவின் சாயலில் மாற்றுகிறார் என்பதை பற்றி எழுதியிருக்கிறாரு. அதோடு கூட மனம் திரும்புதல் அப்படின்றது வந்து ஒரு பரிசுத்தத்தில் அதுல வந்து வெளிப்படுகிறது. ஒரு பரிசுத்தமா வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் மனம் திரும்பி இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதே மாதிரி கிறிஸ்துவை இரட்சகராகவும் உலகளாவிய நீதிபதியாகவும் இந்த இடத்துல வந்து அவர் வர்ணித்து எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நான் முதலே சொன்ன மாதிரி இது 3 பகுதிகளை கொண்டது. முதல் பகுதி வந்து துன்பமும் வறுமையும் அப்போஸ்தலத்துவத்திற்கான சான்றுகள் ஆகும். அதே மாதிரி 2வது பகுதியா 8, 9 அதிகாரங்களுக்கு வரும்பொழுது சுவிசேஷத்தால் தூண்டப்பட்ட பெருந்தன்மைக்கான
வேண்டுகோள் அதை பத்தி எழுதுறாரு. அது 3வதாக அவருக்கு வரும்பொழுது தாழ்மையான மனம் திரும்புதலுக்கான அழைப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 10லிருந்து 13வது அதிகாரம். இப்போ முதல் பகுதி சஃபரிங் அண்ட் பாவர்ட்டி அஸ் ப்ரூஃப் ஃபார் அப்பாஸ்டல்ஷிப். ஒருவேளை நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் அநேகர் நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த துன்பமும் வறுமையும் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா கூட, நம்ம உடனே அது எப்படி நீங்கணும்னு தான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றோமே தவிர, அத ஆண்டவர் அனுமதித்த ஒரு காரியமா ஏற்றுக்கொள்வது, எவ்வளவு தூரம் நம்ம வளர்ந்திருந்தாலும் அது கடினமாகத்தான் காணப்படுகிறது. ஆனா இந்த பகுதிகள் எல்லாம் வாசிக்கும் பொழுது, பவுல் அப்போஸ்தலர் எவ்வளோ ஒரு மெச்சூர்டு கிறிஸ்டியனா அவர் இருந்திருக்கிறார்ன்றத பார்க்கும்பொழுது பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இந்த இடத்துல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்த பார்க்கும்பொழுது, த காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட், அனைத்து ஆறுதலின் தேவனாக ஆண்டவர அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஆசியாவுல பவுலுக்கு நெறைய துன்பங்கள் இருந்துச்சு. ஆனா எப்படி ஆண்டவர் அவர அவர திடப்படுத்தினார், அவரை எப்படி ஆறுதல் படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். திருப்பி திருப்பி இந்த ஆறுதல்ன்ற வார்த்தை அடிக்கடி வர்றத கூட நம்ம இந்த பகுதியில ரொம்ப பார்க்கலாம். ஒருவேளை நீங்க 2 கொரிந்தியர்ன்றதுனால நீங்க 2 கொரிந்தியர் ஒருவேளை படிச்சுட்டு கூட வந்திருந்திருக்கலாம். முதல் 2 வசனங்கள்ல அவர் அறிமுகப்படுத்துகிறார். எப்பொழுதுமே இந்த 2வது வசனத்துல உள்ள மாரி, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். அந்த கிருபையும் சமாதானமும் சொல்லி தான் அவர் வாழ்த்துவார் எப்பவுமே. அது 2ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவருடைய வாழ்த்துதல்ல. அதே மாரி முடிக்கும் பொழுது கூட அந்த கிருபையும் சமாதானமும் எப்பொழுதுமே இருக்கும். அப்படிதான் இந்த கடிதத்தையும் அவர் வாழ்த்தி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 3, 4 வசனங்கள வாசிக்கும் பொழுது, அவர் ஆறுதல் அளிக்கும் தேவனை பற்றி எழுதுறார். நம்ம 3வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும், இரக்கங்களின் பிதாவும், சகலவிதமான ஆறுதலும் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை சொல்லும் பொழுதே அத்தனை சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும், இரக்கங்களின் பிதாவும், சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனத்துக்கு வரும்பொழுது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நாங்க ஆறுதலை பெற்றிருக்கிறோம். ஆனா அந்த ஆறுதலை பெற்றிருக்கிறதற்கு காரணம் என்னன்னா, ஆறுதலற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாக தேவன் எங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். சோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற அனுபவங்கள் ஒவ்வொன்றுமே ஆண்டவர் நம்மை சுற்றி வாழ்கிற மக்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்படியாக அதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்பதை நம்ம இந்த பகுதியின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லாம தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவர் எழுதும் பொழுது 5லிருந்து 7 வசனங்களை எப்படி எனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது எங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். நாங்க ஆறுதல் பட்டுருக்கிறோம். எங்களுக்கு பாடுகள் இருந்துச்சு. ஆனா கிறிஸ்து எங்களுக்கு அதுல ஆறுதலை பெருக பண்ணியிருக்கிறாரு. அதே அக்கா மியூட் பண்றீங்களா உங்கள? எங்களோட கூட நாங்க பாடுபட்டிருக்கிறோம். அதுல இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி நீங்களும் நான் எங்களை போல நாங்கள் பாடுபடுவது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனால ரட்சிப்பு பலன் செய்கிறது. எங்களோட கூட பாடுகிறது போல எங்களோட கூட நீங்க ஆறுதலும் அடைகிறீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அதாவது ஒரு ஆறுதலை அந்த ஜனங்களுக்கு அந்த அந்த கொரிந்தி மக்களுக்கு தான் பெற்ற ஆறுதலை பகிர்ந்தளிக்கிறதற்கு எத்தனை அழகான ஒரு ஒரு ஜோடனையான வசனங்கள் எல்லாம் அவர் எழுதுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அதோடு கூட அவர் சொல்லும் பொழுது 8ஆம் வசனத்துல இருந்து பார்க்கிறோம். அவர் ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்களுக்கு நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எவ்வளவு ஒரு பெரிய பாடுகள் அவருக்கு இருந்துச்சு அந்த பிரயாணங்கள்ல எல்லாம்.
ஆனா வந்து அவர் சொல்றாரு, பிழைப்போம் என்ற நம்பிக்கை கூட எங்களுக்கு இல்ல. ஆனாலும் கூட எங்கள இப்பவும் தப்புவிச்சிருக்கிறாரு, இன்னமும் தப்புவிப்பாரு அப்படின்னு நாங்க அவர நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அப்படி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கூட கர்த்தரை நம்புகிறதற்கான ஏதுக்கள் உண்டாக்குற அளவுக்கு அவர் அந்த ஆறுதலை பெற்றிருப்பதை குறித்து அவர் எழுதுகிறார். அதுக்கப்புறம் பால் தன்னுடைய ஊழியத்த வந்து எப்படி ஆண்டவர் பாதுகாக்கிறார் அப்படின்றத குறித்து எழுதும் பொழுது, மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட இல்லாம அந்த 12ஆம் வசனத்தினுடைய மத்திய பகுதியில எழுதுறாரு, தன்னுடைய பெருமையை குறித்து. "கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்குச் சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது." இவ்ளோ தைரியமா பேசுறாரு பாருங்க. அவரு கபடு இல்லாம வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்றத பத்தி அவரு வந்து எழுதுற அந்த காரியம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம வந்து ஒரு பப்ளிக்ல அதாவது ஒரு என் மேல எந்த குற்றமும் இல்ல அப்படின்றத ஒரு பப்ளிக்ல வந்து அப்படி சொல்ல முடியுமா? இவரு எழுதுறாரு, "நாங்க வந்து மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல், தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும், விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று" அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஏன் இத எழுதுறாரு அப்படின்னா, ஆ பவுலை குறித்து அங்க ஒரு சின்ன சர்ச்சை ஏற்பட்டது. அது நம்ம 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல அவர் சொல்றாரு, "நாங்க வந்து எந்த கபடும் இல்லாம தான் உங்க மத்தியில நாங்க வந்து என்ன பண்ணோம்? ஊழியம் செஞ்சோம்." அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆ அவர அவ 15லேருந்து 17வது வசனம் கிட்ட வரும்பொழுது நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 14வது வசனத்திலேயே சொல்றாரு, "கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியா இருப்பது போல, நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டு இருக்கிறீர்களே." அதாவது இவங்களுக்கு அவரு சாட்சி, அவங்களுக்கு இவரு சாட்சி அப்படின்ற மாரி எழுதுறார். அதுல 15லிருந்து 17 வசனங்களுக்கு வரும்பொழுது அவர் என்ன சொல்றாரு, அவர் நம்ப முடியாதவர் மற்றும் நம்பத்தகாதவர் என்ற குற்றச்சாட்டை அவர் யோசித்து பார்க்கிறார். ஏன்னா இந்த கொரிந்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க வந்து எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராவே இல்ல." அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட பவுல் மேல அவங்க வச்சாங்க. அதுக்கு தான் அவர் வந்து அத எக்ஸ்ப்ளைன் பண்ண வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு, "நான் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னாலே, உங்களுக்கு 2ஆம் தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி, முதலாவது உங்களிடத்துல வரணும்னு தான் நெனச்சேன். ஆனா மக்கதோனியா வழியா நான் போறதுனால நான் வரல. நான் இந்த லெட்டர எழுதுறேன்." அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது, அந்த பின்னாடி இருக்கிற பகுதியில தான் 17வது வ வ வசனத்துல வந்து, அல்லது இப்படி நான் யோசித்தது வீணா யோசித்தனோ, அல்லது ஆம், ஆம் என்கிறதும், அல்ல, அல்ல என்கிறதும் என்னிடத்திலே இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ, அவங்க அப்படிதான் நெனச்சாங்க. இவர் மாம்சத்தின்படி அதாவது இவர் வரேன்னு சொல்லுவாரு, வராம இருந்துருவாரு. இவர் வரமாட்டேன்னு சொல்லுவாரு, ஆனா வந்துருவாரு. அந்த மாரிலாம் இவர பத்தி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அந்த அக்யூசேஷன் வந்து பால் வந்து மறுக்கிறார். நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம், அல்ல என்று இருக்கவில்லை. அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. நான் அப்படி வரணும் அப்படி நான் சொல்லவே இல்ல. ஆனா நான் வரணும்னு தான் நெனச்சேன். நான் வந்து இல்ல அப்படின்னு நான் யோசிக்கவே இல்ல. அப்படின்றத அவரு அந்த இடத்துல சொல்லிட்டு, 19வது வசனத்துக்குலாம் வரும்பொழுது 19லேருந்து 22 வசனத்துல, அதனுடைய ஆவிக்குரிய காரியங்கள, அதாவது ஆவிக்குரிய விதத்துல அந்த குற்றச்சாட்ட அவரால ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்றாரு. என்னாலும் சில்வானாவினாலும், தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும், அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. உங்களோடே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்று தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஊழியக்காரனா இருக்கிற நானும் கூட, சொன்னத செய்கிறவன் தான். நான் வந்து சொல்லிட்டு செய்யாம இருக்க விரும்புகிறவன் அல்ல. அப்படின்றத அந்த இடத்துல வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக ஒரு பெர்சனல் ரீசன சொல்றாரு. இந்த அக்யூசேஷன ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. நான் உங்களை தப்ப விடும்படிக்கே இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்திற்கு வராதிருக்கிறேன் என்று என் ஆத்துமாவின் பேரில் தேவனையே சாட்சியாக
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திரும்ப கனெக்ட் ஆகட்டும். குற்றச்சாட்டை விளக்குவதற்கு 2ஆம் அதிகாரத்துக்குள்ள போகும்பொழுது, இன்னும் கூடுதலான சில காரியங்கள வந்து அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து அவரு முதல் 2 வசனத்துல பார்த்தீங்கன்னா, "நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்திருந்தேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கமடைந்தவனே அல்லாமல், எவன் என்னை நான் உங்க எல்லாரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாயிருந்து, நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன்." அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு ஆக்சுவலா. அவர் வந்து அவங்கள்ட்ட கண்டிப்போட போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு லெட்டரா அத எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார். நீங்க துக்கப்படும்படிக்கு எழுதாம, உங்க மேல நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும், மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதேன். அதாவது அவருக்கு வந்து அவங்க தவறான இப்படி ஒரு வாழ்க்கையில இன்னும் இருக்காங்களே அப்படின்றது கஷ்டமா இருந்துச்சு. அவங்கள போய் கண்டிக்க வேண்டான்றதுனால அவர் எழுத்தின் மூலமாக அவர்களுக்கு வந்து அறிவுரைகளை எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த இடத்துல வந்து மறுபடியும் அவர் இன்னொரு ஒரு காரியத்த சொல்றாரு. இந்த 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து பாவத்திலிருந்து அந்த சகோதரன் வந்து மன்னித்து நீங்க ஆறுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அம் 7வது வசனத்துல வரும்பொழுது, "ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யார் அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்தில் இருந்த அந்த மனிதன். ஒருவேளை இந்த இதை குறித்து இந்த வேத வல்லுனர்கள் எழுதும்போது என்னத்த பத்தி எழுதுறாங்க அப்படின்னா, நம்ம 1 கொரிந்தியர் படிக்கும்பொழுது 5ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதன் வந்து ஒரு விபசாரக்காரனாக அவன் வாழ்ந்த தன்னுடைய தவறான வாழ் அவன சபைய விட்டு நீங்க தூரப்படுத்திருங்க. அப்படிப்பட்டவர்களாக சபைய வந்து அவிசுவாசி ஆகக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அந்த இடத்துல அவர் எழுதுறத வந்து நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல என்ன வேத வல்லுனர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதே அதே மனிதனை குறித்து தான் இவர் இந்த இடத்துல எழுதுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை அது அப்படி ட்ரூவா கூட இருக்கலாம். அது என்னத்துக்காக எழுதினாரு? அப்படி இந்த இடத்துல எழுதும்போது அவர் என்னான்னு, அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் இன்னும் துக்கத்துல அழிந்து போறாதபடிக்கு, நீங்கள் அவன மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அவன நீங்க மன்னித்து, அவன நீங்க ஏற்றுக்கொள்றது நல்லது அப்படின்னு சொல்றாரு. என்னத்தினால அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சூழல்ல வந்து நம்ம சாத்தானுடைய தந்திரத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மனிதன் செஞ்சுட்டான். அவன சபைய விட்டு வெளிய விலக்கிட்டோம். ஆனா, அவன் இப்ப மனம் திரும்பி இருக்கிறான். மனம் திரும்பி இருக்கிறது நிமித்தமா நீங்க அவன மறுபடியும் சபையில ஏற்றுக்கொள்ளணும். ஏன் அப்டின்னா, உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அன்பா நீங்க இருக்கீங்கன்றத காண்பிக்கிறதுக்காக நீங்க அவன ஏற்றுக்கொள்ளுங்க அப்டின்றாரு. நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். மேலும் எதை நான் மன்னிக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதாவது இந்த மனுஷன் வந்து மனம் திரும்பிட்டான். அவன நீங்க மறுபடியுமா மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி நீங்க மன்னிக்கும் பொழுது நானும் அவன மன்னிக்கிறேன். அதையே வச்சிருந்தோம் அப்படின்னா, சாத்தானால அவன் திருப்பவும் பாவத்துக்குள்ள விழுந்து விட முடியும். அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத எழுதுறாரு இந்த இடத்துல பவுல். ஆனா இன்னைக்கு நம்மள யோசித்து பார்க்கலாம். நம்ம ஒரு வேள திருச்சபைக்குள்ள கூட இல்ல, யாராவது ஒருத்தர் வந்து தவறு செய்கிறவர்கள், அல்லது ஏதோ ஒரு பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், திருச்சபையில வந்து கம்யூனியன் எடுத்துட்டா கூட, அந்த கம்யூனியன்ல நான் கம்யூனியன் எடுக்க மாட்டேன். அப்படின்லாம் இருக்கிற ரைச்சியஸ் பீப்பிள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அது கரெக்ட்டா? ஆண்டவர் வந்து நம்ம அப்படிப்பட்ட பாவிகளை கிறிஸ்து இயேசு உலகத்துக்குள்ள வந்தார். ஆனா பாவிகள வந்து நம்ம வந்து ஆதரிக்க கூடாது. ஆனா அவங்கள நேசிக்கணும். ஆண்டவருடைய அன்ப அவங்க நம்ம மூலமா அறிந்து கொள்ளும் பொழுது தான், அவங்க வந்து ஆண்டவருக்குள்ள அவங்களால வர முடியும். அப்ப நம்ம வந்து எவ்ளோ ஜாக்கிரதையாக வாழ இந்த இடத்துல ஞாபகப்படுத்தப்படுகிறோம். அப்போ மனம் திரும்பி வருகிற ஒரு பாவிய வந்து நம்ம வலது கையின் ஐக்கியத்த அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது தான், அவங்க கிறிஸ்துவுக்குள்ள நிலை பெற முடியும் அப்படின்றது இந்த பகுதியில அவர் ஞாபகப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வெற்றியை குறித்து அவர் எழுதுகிறார். அவர் என்ன எழுதுறார் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி திருவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்பிவித்து புறப்பட்டு போனேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும்
எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் கொடுக்கிறார்ல, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை மக்கோதனியாக அவர் செல்கிறதனுடைய காரணத்தை எழுதுகிறாரு. வெற்றிகரமா நமக்கு முன்பாக நம்மளை அழைத்த தேவன் செல்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறாரு. அது எதுக்காக ஆண்டவர் வெற்றி சிறக்க எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன். அவரை அறிகிற அறிவின் வாசனையை நம்மளில பிரகாசிக்க செய்த தேவன். அதை நம்ம மூலமா வெளிப்படுத்துகிறதற்கு அவர் வெற்றி சிறக்கிற தேவனாக முன் செல்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் அவரு இன்னொன்னு எழுதுறாரு. இந்த வெற்றிகரமான அணிவகுப்பு வந்து வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு விதமாக இருக்கிறது. அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது வந்து ரட்சிப்பை கொடுக்குது. ஆனா கெட்டு போகிறவர்களுக்கு அது வந்து அழிவை கொடுக்குது. அதனால வெவ்வேறு பீப்புளுக்கு அது வெவ்வேறு விதமான ஒரு டீச்சிங்கை கொடுக்குது. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். ஸோ நம்மள ஆண்டவர் வந்து அவருடைய ஜீவ வாசனையை நம்ம மூலமா அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தும் பொழுது, நம்ம அதை வந்து அவருடைய வார்த்தைகளை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது எப்படிப்பட்டதா இருக்கும்? அது வந்து ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையா இருக்கும். ஆனா மரணத்திற்கு என்று குறிக்கப்பட்டவர்களுக்கு அது மரண வாசனையாக இருக்கும். இட் வில் பி வேர்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத அந்த இடத்துல எழுதுறார். அதுக்கப்புறம் பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அந்த கடைசி வசனத்துல, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனார் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம். எவ்வளவு அழகா ஆணித்தரமா சொல்றாருல. துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் தானா ஒன்னே அவர் பேசல. எவ்வளவு ஒரு உறுதி அந்த பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலை குறித்து இல்ல. அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ்வளவு ஒரு உறுதியான ஊழியத்தை செய்கிறவராக இந்த பவுல் காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். கொரிந்து சபைக்கு ஏன் அதை பத்தி எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா கொரிந்து மக்களுக்கு பவுல் வந்து தேவனுடைய ஊழியக்காரனாக கருதப்பட்டார். ஆனா நடுவுல அந்த சின்ன சின்ன சர்ச்சைகள் வந்ததுனால, அவர் தன்னுடைய வார்த்தைகளினால அதை உறுதிப்படுத்துவதற்கு, தன்னுடைய அந்த அதிகாரத்தை தனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை உறுதிப்படுத்துவதற்கு இப்படிப்பட்டதான வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். 3வது அதிகாரத்துக்குள்ள வரும்பொழுதுதான் அந்த புதிய உடன்படிக்கையினுடைய மகிமையை குறித்து அவர் எழுதுகிறத பார்க்கிறோம். அதுல வந்து சிபாரிசு கடிதத்தை அவர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஆனா வந்து அந்த கடிதத்தை எழுதும்போது அவர் என்ன சொல்றாரு, நீங்க தான் எங்களுக்கு சாட்சி. அது மாதிரிலாம் எழுதுறாரு. முதல் 2 வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் எழுதும் பொழுது, உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும், உங்களிடத்தில் உபசார நிறங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும், சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுடைய லெட்டர் நீங்க தான். எங்க எங்கள பத்தி பீப்பிள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, தே ஹேவ் டு ரீட் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பவுல் அப்போஸ்தலன் வந்து எவ்வளவு தூரம் அந்த கொரிந்திய மக்கள வந்து தன்னுடைய ஊழியத்தின் சாட்சிகளாக அவங்க எப்படி நிலைநிற்க வேண்டும் என்பதுல எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போடு அவர்களுக்கு அதை எழுதுறாருன்னு பாருங்க. நீங்க தான் எங்களுடைய நிருபங்கள் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார். நீங்க தான் மனுஷரால வாசிக்கப்படுகிற நிருபங்களா இருக்கிறீங்க எங்களுக்கு. எங்கள பத்தி பீப்பிள் தெரிஞ்சுக்கணும்னா உங்க வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இதுதான் நம்பிக்கை. நீங்க தான் எங்களுடைய நிருபங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை அவர் வந்து ஒரு புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு இதுவா வந்து அந்த மக்களை பத்தி அவர் எழுதுறார். அது வந்து ஒரு 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 பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு நம்பிக்கையோடு கூட நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல வந்து இந்த புதிய உடன்படிக்கையும், பழைய உடன்படிக்கையை பத்தி தான் இந்த முழு அதிகாரத்திலயும் வந்து நெறையா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய வித்தியாசத்த வந்து நம்ம முற்றிலுமா நம்ம வந்து தெரிந்து கொள்வது வந்து ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 2வது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது,
நீங்க தான் எங்களுடைய வாசிக்கப்படுகிற நிருபங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நம்ம கட்டளைக்கு கீழ்ப்படிகிறது வந்து பழைய உடன்படிக்கை. ஆனா புதிய உடன்படிக்கையின்படி நம்ம இயேசுவானவரைப் போல வாழுகிறது தான் வாழ்க்கை. கட்டளைகளை வாசிக்க மனிதர்களால் இன்றைக்கு முடியாது. ஒருவேளை இன்னும் நம்மளுடைய நாட்டை பொறுத்தவரைக்கும்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு பைபிள் எல்லாம் எல்லாராலயும் படிக்க முடியும், யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா நம்முடைய வாழ்க்கை, இயேசுவைப் போல வாழ்கிற வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? அநேகரை ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர முடியும். இதுதான் புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் உண்டு பண்ணினது. 2வது பார்த்தீங்கன்னா, கல் பலகைகளா அல்லது என் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளதா? ஒரு காலத்துல வந்து வசனங்களை வந்து அ வார்த்தைகளை வாசிக்க ஒரே ஒரு வேதாகமம் இருந்துச்சாம். அந்த வேதாகமத்த தேடி ஓடி போயெல்லாம் அந்த வாசித்தாங்க. மேரி ஜோன்ஸ பத்தியெல்லாம் வாசிக்கும் பொழுது, அவங்க வந்து ஒரு ரொம்ப தூரம் ஷி ஹேட் டூ டிராவல். அவங்களுக்குன்னு ஒரு வேதத்தை வாங்கிக்கிறதுக்கே அவங்க ரொம்ப தூரம் டிராவல். ஆனா இன்னைக்கு நம்ம கையில, நம்ம மொழியில வேதாகமம்லாம் நம்ம கையில இருக்கிறதுனால, நம்ம வந்து வேதத்த படிக்கிறோம். நெறைய வேதத்தை பற்றிய அறிவு வந்து இன்னைக்கு நெறைய கிறிஸ்தவர்களுக்கு நல்லா இருக்கு. ஆனா நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறதா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்ம கையில நம்ம எங்க திருச்சி டயசிஸ்ல ஒரு பாஸ்டர் எப்பவுமே சொல்வாரு, நமக்கு எத்தன வசனம் நமக்கு நெறைய மனப்பாடம் தெரியுதோ, அந்த வசனங்கள ஞாபகப்படுத்தி, அந்த வசனங்களின் மூலமா தான் ஆண்டவர் பேசுவார் நம்மளோட. வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவாரு. ஆனா, மற்ற சூழ்நிலைகள்ல, சந்தர்ப்பங்கள்ல நம்மளோடு கூட ஆண்டவர் பேசணும்னா, நம்மளுக்கு நெறைய வசனம் தெரிஞ்சிருக்கணும், அந்த வசனத்தின் மூலமா. இதயத்தில் எழுதப்பட்டுள்ள வசனங்கள் நம்மட்ட இருக்குதா? அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனா, அதே மாரி 3வதாக கடினமான 14லிருந்து 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, மனது வந்து கடினப்பட்ட காலங்கள். ஆனா, இன்னைக்கு வந்து ஆவியின் சுதந்திரத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது, அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது, இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது, அந்த முக்காடு எடுபட்டு போம் அப்படின்னு சொல்றார். சோ, நம்மளுடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரமே என்ன அப்படின்னா, நம்ம அடிமைகளாக அல்ல, அவருடைய சுதந்திரவாளிகளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான். 4வதாக பார்க்கிறோம், இது வந்து இந்த பழைய உடன்படிக்கை வந்து நம்மள கண்டனத்திற்கு நடத்தியது. அதாவது இத பண்ணலன்னா இதான் பனிஷ்மென்ட். இத பண்ணலன்னா இப்படி அப்படின்னு. ஆனா, இன்னைக்கு வந்து ஆண்டவர் நம்மள ரைச்சியஸ் பீப்பிளா அவருடைய அவருடைய கல்வாரி ரத்தத்தினால நம்மள நீதிக்குரிய ஊழியக்காரர்களா அவர் வந்து நம்மள மாற்றி இருக்கிறார். அப்ப நீதியின் ஊழியத்த நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? 9வது வசனத்துல, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் மகிமையுள்ளதா இருந்தால், நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே! 15வது வருஷத்துல வரும்பொழுது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, அங்கே விடுதலையும் உண்டு. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. விடுதலையின் ஆவியானவரா இருக்கிறாரு. கண்டனத்திற்குரியவர்களாய் நாம் காணப்பட்டாலும் கூட, தேவன் நமக்கு நீதியாக இருக்கிறபடினால, அந்த நீதியை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரர்களாய் நம்ம வாழ முடியும் அப்படின்றது தான் புதிய உடன்படிக்கையினுடைய சாராம்சம். அடுத்தது கடைசி வசனத்துல சொல்லியிருக்கிற மாரி, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு கண்ணாட் அ ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எவ்வளோ ஒரு பெரிய மகிமையான ஒரு அ மகிமை பெறுகிற ஒரு பாக்கியத்த வந்து இந்த புதிய உடன்படிக்கை வந்து நமக்கு உண்டு பண்ணி குடுத்துரும். ஆனா பழைய உடன்படிக்கை வந்து அப்படிப்பட்டது அல்ல அப்படின்றத குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த 4வது அதிகாரத்துக்குள்ள நம்ம வரும்பொழுது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய ஊழியத்தை பத்தி அதிகமா சொல்லி அந்த அவருடைய துன்பங்கள் எப்படி வந்து தனக்கு லேசாய் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து சில அ காரியங்கள பார்க்கும் பொழுது, முதல் 2 வசனத்துல வந்து பவுல் கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்த நேர்மையை காட்டுகிறார். இதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா பின்னாடி அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அதே மாரி இப்படிப்பட்ட புகழ்பெற்ற நற்செய்திக்கு வந்து ஏன் நெறைய பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல? ஏன் நெறைய பேர் பதில் அளிக்கல? ஏன் நெறைய பேர் அத ஏற்றுக்கல? அப்படின்றத சொல்றாரு. அதே மாரி அவரு எப்படி பிரசங்கித்தாரு? அவரு எப்படி அந்த அந்த பிரசங்கிக்கிறதுக்கான தகுதியை பெற்றுக்கொண்டார் அப்படின்றத சொல்றாரு. அதே மாரி தன்னுடைய உழைப்புல அவர் சந்தித்த பிரச்சனைகள், சிரமங்கள், அதுல அவரு எப்படி ஆதரிக்கப்பட்டார்? அது பெற்ற ஆறுதல்கள் அத பத்தி சொல்றாரு. அப்புறம் நித்திய ஆசீர்வாதத்தினுடைய எதிர்பார்ப்பை பத்தி சொல்றாரு. இப்ப நம்ம பார்த்தோம் 2 வசனங்கள அப்படின்னு சொன்னா, அவரு ரொம்ப அழகா என்ன எழுதுறாரு? "இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள், இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை." எவ்வளோ அழகா சொல்றார்ல. கைவிடப்பட்ட ரகசிய ஒரு வெட்கக்கேடான வழிகளுக்கெல்லாம் நாங்க போல. 2வது வசனத்துல பார்க்கும்பொழுது, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, தந்திரமாய் நடவாமலும், தேவ வசனத்தை புரட்டாமலும், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே, தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை
உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எவ்வளவு ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு பேச்சுல எங்களை உத்தமர் என்று. இன்னைக்கு வந்து கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இளம் வாலிபர்கள், இளம் பிள்ளைகள வந்து கவர்ச்சியா இழுத்துக் கொண்டிருக்கிற இந்த கள்ள உபதேசங்கள். நமக்கே தெரியும். நமக்கு அருகாமையிலேயே அத்தன அத்தன திருச்சபைகள். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் கூட்டமா அத்தன ஆராதனைகள் நடத்துறாங்க. ஆனா எல்லாம் கள்ள உபதேசங்கள். ஆனா இன்னைக்கு இவரு சொல்றாரு, "எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம்." நாங்க வந்து தேவ வசனத்தை புரட்டாமலும், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்த பவுல் இல்ல. அவரு சொல்றாரு, இந்த ஊழியத்த வந்து நாங்க வந்து அவரிடத்துல நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறதுனால நாங்க சோர்ந்து போறதில்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதோடு கூட அவரு என்ன சொல்றாரு, எந்த விதத்திலயும் நாங்க வந்து யாரையும் என்ன பண்ணல, ஏமாத்தல அப்படின்னு சொல்றாரு. நோ டிஸ்டார்ட்டிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். கடவுள் வார்த்தையை சிதைக்காத ஒரு ஊழியத்த அவங்க செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உண்மையை பிரசங்கித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய பார்வையிலயும் ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கும் தங்கள ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு பாத்திரங்களாக அவங்க பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு தேவனால இரக்கம் பெற்றிருக்கிற ஒரு ஊழியமா, ஊழியக்காரர்கள் தங்கள் ஊழியங்களை நினைக்கிறார்களா? இல்லாட்டி தங்களுக்கு தங்களுடைய பலத்தால, தங்களுடைய ஞானத்தினால, தங்களுடைய சாதுரியத்தினால ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி யோசிக்கிறார்களா? நாம யோசிக்கிறோமா? அப்படின்னு யோசித்து பார்க்கணும். தேவனுடைய கிருபையினால, இரக்கத்தினால அருளப்பட்ட ஊழியம் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் எழுதுறார். 3, 4ஆம் வசனங்களுக்கு வரும்பொழுது, இத்தகைய புகழ்பெற்ற இந்த ஊழியத்த பெற்றிருக்கும் பொழுது, நற்செய்திய பெற்றிருக்கும் பொழுது, ஏன் நெறைய பேர் அதுக்கு பதில் அளிக்கல? எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால், கெட்டுப் போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, அவிசுவாசியாலே அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு, இப்பிரபஞ்சத்தின் தேவனாவன அவர்கள் மனதை குருடாக்கினான். அழிந்து போவர்களுக்கு தான் இது மறைக்கப்பட்டிருக்குது. யார் ஹூவா யார் வந்து ஒரு அ அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் நாங்க சொல்ற சுவிசேஷம் புரியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த யுகத்தின் கடவுள், சாத்தான், சத்ருவானவன் அவர்களுக்கு என்ன பண்ணிட்டான்? அந்த ஒளி அவர்களுக்கு விளங்க பண்ணாம இருக்கபடியா, அவங்களுடைய கண்கள அவன் குருடாக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இன்னைக்கு நெறைய பேர் வந்து திருச்சபைகளில உட்கார்ந்திருந்தாலும் சரி, அல்லது கூட்டங்களுக்கு நாம் சென்று பேசும் பொழுதும் கூட, ஒரு சிலர் வசனங்களுக்கு செவிசாய்க்காமல் போகும்பொழுது, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கூற்று என்ன அப்படின்னா, அவருடைய இருதயங்களை சத்துருவானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்போ அந்த சத்துருவானவனை ஜெயிக்கிறதற்கு நம்ம என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணிட்டு போகணும். அவங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட, லீதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் அவர்களுடைய கேட்கிற இந்த வசனங்களை கேட்கிற எல்லாருடைய இருதயங்களையும் கிரியை செய்ய, எல்லாருடைய இருதயங்களிலேயும் அது ஊடுருவி பாய, அப்படிப்பட்ட மந்த இருதயம் உள்ளவர்களை தேவன் சந்தித்து, அந்த குருடாக்கப்பட்ட அந்த இருதயத்தை விடுவிக்க, சத்ருவானவனோட நம்ம காத்திருந்து போகும் பொழுது தான், அந்த பலன வந்து அந்த 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 கூட்டத்திற்கான ஒரு இத வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு கூட நம்ம பார்க்கிறோம், அ அடுத்த பகுதிக்கு வரும்பொழுது 5லிருந்து 7வது வசனத்தில அவர் எவ்வாறு பிரசங்கித்தார்? அல்லது அவர் எவ்வாறு அந்த வேலைக்கான தகுதிகளை பெற்றார்? அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆம் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன், இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாய் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ரொம்ப அழகா அவர் எழுதுறார். தன்னை பிரசங்கிக்கவில்ல. இயேசு சுவாமிய தான் பிரசங்கித்தார். வசனத்த தான் பிரசங்கிச்சார். நெறைய பேரு வந்து பிரசங்க பீடத்துல நின்னுகிட்டு நெறைய தங்களுடைய சொந்த பல காரியங்கள வந்து பேசுவாங்க. வசனம் தான் கிரியேட் செய்ய முடியும். வசனம் தான் வந்து அந்த மீட்பை கொண்டு வர முடியும். அப்போ ஹி பிரீச் நாட் ஹிம்செல்ஃப். அவருடைய வாழ்க்கையில கூட நெறைய நெறைய நடந்துச்சு. நெறைய அ அற்புதங்கள் ஆண்டவர் அவர் மூலமா செஞ்சாரு. அவரோடு கூட நெறைய காரியங்கள். ஆனா, தன்ன பத்தி அவர் எழுதுறத காட்டிலும் அதிகமா வந்து வசனத்த பத்தி தான் அவர் எழுதுறாரு. இயேசுவை பற்றி தான் பிரசங்கித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தன்ன வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஊழியக்காரர், இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று அப்படின்னு எழுதுறார். தன்னை அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி அவர் அடையாளப்படுத்துகிறார். அப்புறம் அவருடைய ஒளிய வந்து எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார். ஒளி வந்து தி சோர்ஸ் இஸ் ஒன்லி காட். இதனுடைய மூலதனம் வந்து கடவுள் தான்.
அந்த ஒளியை எங்கள் இருதயத்துல பிரகாசிக்க பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒளியை உங்களுக்கு நாங்க கொடுக்க வந்திருக்கோம். அப்படின்ற மாரி சொல்றார். அதுக்கப்புறம் அந்த ஒளி எதற்காக அப்படின்னா, இந்த ஒளியை வந்து மற்றவர்கள் ஒளி பெறுவதற்காக அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், ஆதியில அதாவது இன் கிரியேஷன் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இத வந்து நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த வல்லமை வந்து எங்களால உண்டாகாம தேவனிடத்திலிருந்து அது உண்டாகி இருக்கிறது அப்படின்றத அவர் சொல்றார். அதுல சொல்லும்பொழுது, கிறிஸ்துவின் முகத்தில் இருந்த கடவுளுடைய மகிமையான ஒளிய நாங்க பெற்றிருக்கிறோம். அது எங்க பெற்றிருக்கிறோம்னா, இந்த மோசமான அல்லது இந்த ஒன்றுக்கு உதவாத இந்த சரீரத்துல பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவமான வல்லமைய வந்து இது தேவனால தான் உண்டாயிருக்குது. இந்த பொக்கிஷங்கள வந்து மண் பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். ட்ரெஷர்ஸ் இன் ஜார்ஸ் ஆஃப் கிளே. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு அது. ட்ரெஷர்ஸ் இன் ஜார்ஸ் ஆஃப் கிளே. இல்ல மண்பாண்டம். நம்ம வந்து ஒரு மண்பாண்டம் தான். நம்ம வந்து மண்ணுக்குரியவர்கள் தான். ஆனா கர்த்தர் இந்த மகிமையான ஊழியத்த, இந்த மகிமையான வெளிச்சத்த, அவருடைய வெளிச்சத்த என் இருதயத்துல பிரகாசிக்க செய்திருக்கிறார். எத்தனை பெரிய கிருபை இல்ல! எத்தனை பெரிய ஆசீர்வாதம். அததான் இந்த இடத்துல பவுல் வந்து எழுதுகிறார். அதோடு கூட அவர் எழுதும் பொழுது, ரொம்ப அழகா அவர் எழுதுறாரு. அவருடைய ட்ரபிள்ஸ பத்தி, அவருடைய வேதனைகளை பத்தி, அவருடைய பாடுகளை பத்தி. அவர் வந்து அந்த 8ஆம் வசனத்துலருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அப்போஸ்தலரின் பாடுகள் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொன்னாம நம்ம படிச்சோம்ல. அது இந்த இந்த 7 அதிகாரத்தினுடைய தீம். அது இந்த பகுதியில ரொம்ப அழகா விளக்குறாரு. எல்லா தரப்பிலும் நான் வந்து பிரச்சனைகள் தான். ஆனாலும் நான் வருத்தப்படல. நெறைய குழப்பம் தான். ஆனா நான் விரக்தியில இல்ல. துன்புறுத்தப்பட்டேன். ஆனா ஒரு நாளும் கைவிடப்படல. வீழ்த்தப்பட்டேன். ஆனாலும் கூட அழிக்கப்படல. அந்த வசனங்கள பார்க்கும்பொழுது, அந்த வசனங்கள் எல்லாம் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா எழுதுறார். இந்த 10ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, இன்னும் ரொம்ப அழகா, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்திருக்கிறோம். அவருடைய ஜீவன் என்னுடைய சரீரத்தில விளங்கணும்னா, அவருடைய மரணத்த முதல்ல நான் வந்து சுமக்க ரெடியா இருக்கணும். அவருடைய மரணத்த நான் வந்து ருசி பார்த்தா தான், அவருடைய ஜீவனையும் நான் வந்து ருசி பார்க்க முடியும். அப்படிங்கிறது இந்த 10ஆம் வசனத்தில ரொம்ப அழகா அவர் வந்து விளக்குகிறார். அதோடு கூட அவர் வந்து இந்த 8லிருந்து 12 வசனத்தில அவர் எழுதுகிற அந்த துன்பத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது, அதெல்லாம் தான் அவருடைய ஊழியத்தை உயிர்ப்பித்ததாக அவர் வந்து சொல்றார். அதே சமயத்தில 13லிருந்து 15 வசனத்த கொடுக்கும்பொழுது, உயிரை கொடுக்கும் கடவுள் மீது பவுலினுடைய நம்பிக்கை. விசுவாசித்தேன். 13ஆம் வசனம் ஆரம்பிக்கும்போது இப்படிதான் சொல்றாரு. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி, நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து, விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவைக் கொண்டு எழுப்பி, உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாக, கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு, இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க. அதுல 12ஆம் வசனத்துல, இப்படி மரணமானது எங்களிடத்திலும், ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது அப்படின்னு எழுதுறார். இயேசு நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம் அப்படின்னு எழுதுறார். அப்போ நம்ம வந்து எ ஆண்டவருக்காக பாடுகளை படுகிறதற்கு வந்து எவ்வளவு தூரம் நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்றத பறித்து இந்த இடத்துல வந்து அவர் எழுதுறார். அதுல விசுவாசம் என்பது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து நெறைய நம்ம வந்து பெர்சிக்யூஷன் பற்றியெல்லாம் நெறைய கேள்விப்படுறோம். நெறைய துன்புறுத்தப்படுகிற ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்த நம்முடைய நாட்டுல வந்து நம்ம நெறைய பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த ஆவிய நீங்க அவங்களுக்கு தாங்க. இப்படிப்பட்ட பாடுகளுக்கு உட்பாக அவங்க செல்லும் பொழுது விசுவாசத்துல வலிமை விடாதபடிக்கு தைரியமா நிக்கிறதுக்கு அவங்களுக்கு உம்முடைய கிருபைய தாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப அதிகமா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க இன்னைக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறது நிமித்தமாய் பாடுகள் வரும் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ரீசென்ட்டா கேள்விப்பட்டேன். ஒருவேளை உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஸ்கிரிப்சர் யூனியன் ஊழியங்கள் வந்து பள்ளிகளில அதிகமாக செயல்படுத்தப்படுகிற ஒரு ஊழியமாக தமிழ்நாட்டில காணப்படுகிறது. ஆனா, இப்போ ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. எந்த விதமான அ மத காரியங்களும் அ பிறரால பள்ளிக்கூடத்தில் இல்லாத மற்றவர்களால பள்ளிக்கூடங்களிலே பிரசுரிக்கப்படக்கூடாது. இனிமே அப்படிப்பட்ட ஊழியங்கள் உள்ளே செய்யக்கூடாது. இப்ப ரீசென்ட்டா நடந்த சில சம்பவங்களின் நிமித்தமா அப்படி ஒரு ஜியோ வந்து கவர்ன்மெண்ட் போட்டிருக்காங்க. அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெர்சிக்யூஷன் இஸ் கமிங் ஈவன் டூ அவர் டோர் ஸ்டெப். நம்முடைய ப பக்கத்திலேயே வந்து நிற்கிறது. ஆனா, அதன் மத்தியில நம்ம எப்படிப்பட்டவர்களாய் வாழப்போகிறோம்? ஊழியத்தில் நெருக்கம், தனி வாழ்வில் நெருக்கம், சபை கூடுதலில் நெருக்கம், சபையில ஒரு நெறையா கள்ள உபதேசங்களின் நிமித்தமா
தெளிவு செய்தலிலே இளம் வாலிபர்களுக்கு பலவிதமான நெருக்கம். இன்னைக்கு இருக்கிற பகட்டான ஒரு 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 கிறிஸ்டியானிட்டிய தான் நெறைய பேர் விரும்புகிறவர்களா இருக்கிறாங்க. பாடுகளுக்குள்ளால போற ஒரு கிறிஸ்டியானிட்டின்னா, அது நோபடி வாண்ட்ஸ் டூ அக்செப்ட் தட். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளின் மத்தியில வேதம் நமக்கு கற்பிக்கிறது கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கு. ஆண்டவருடைய பாதை சிலுவையின் பாதை தான். அத ஆண்டவரே சொல்ட்டார். "ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும்." அப்ப பாடுகள் கிறிஸ்துவ நிமித்தமா வர்ற பாடு, கஷ்டம் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? யோசித்து பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப அழகா இந்த இடத்துல வந்து அதை பற்றி தான் அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். கடைசியா இந்த இந்த அதிகாரத்தினுடைய இதுக்குள்ள வரும்பொழுது, கடைசியில அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 16வது வசனத்துல அவர் எழுதும் பொழுது, "ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனான நலிந்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது." எவ்வளோ ஒரு பெரிய வசனம்ல. நாங்க வந்து வெளியாகல நாங்க வந்து சோர்வா தான் இருக்கிறோம். புறமான மனுஷன் வந்து அழிந்து தான் போறான். நெறைய அடிகள் இருந்துச்சு, பாடுகள் இருந்துச்சு, துன்பங்கள் இருந்துச்சு, கைவிடப்பட்ட நிலைமைகள் இருந்துச்சு. எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறவர்களா இருந்தோம். கலக்கம் வந்துச்சு. எல்லாம் இருந்துச்சு. பட் வெளிப்படையா நாங்க வந்து ரொம்ப சோர்ந்து தான் இருந்தோம். ஆனா எ வ வ எங்களுடைய உள்ளம் வந்து புதுப்பிக்கப்பட்டுச்சு. உள்ளான மனுஷன்ல நாங்க நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறோம். அந்த பலன் எப்படி வரும் அப்படின்னா, அந்த ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் தான். அந்த உறுதியான விசுவாசம் தான். அந்த உறவு தான். அந்த ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவு தான். மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஒருவேளை இந்த இடத்துல வந்து ஒரு நித்திய மகிமையை நம்ம எதிர்பார்த்திருக்கும் பொழுது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஒண்ணும் பெரிய காரியமே இல்ல அப்படின்னு அவர் எழுதுறார். ஸோ இது வந்து ஒரு லேசான துன்பம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இல்ல நம்ம நல்லா பாடுவோம் இந்த பாட்டெல்லாம். ஆனா நம்மளுக்குன்னு ஒரு உபத்திரவம் வரும்பொழுது, இந்த உபத்திரவம் சீக்கிரத்துல நீங்கிவிடும் என்ற விசுவாசத்துல நம்மளால உறுதியா நிற்கிறது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இந்த பகுதியை பார்க்கும் பொழுது, இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய இந்த பாடுகள், இந்த துன்பங்கள், இந்த பிர பிரச்சனைகள் இவைகளில பவுல் அப்போஸ்தலனுடைய ஆட்டிட்யூட் ஆஃப் டேக்கிங் இட் இன் ஹிஸ் லைஃப் அதை எப்படி தன்னுடைய தன்னுடைய மனப்பக்குவத்தோடு கூட அவர் அதை எப்படி தன்னுடைய பாடுகளை கிறிஸ்து தனக்கு அனுமதித்த ஒரு பாதையாக அவர் ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்துல உறுதியா நின்று இன்றைக்கு நம்மளையும் அப்படி நிக்கிறதுக்கு அவர் உறுதிப்படுத்தி எழுதுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த 4 அதிகாரங்களோடு கூட நான் இன்றைக்கு நிறுத்திக் கொள்கிறேன். ஆக்சுவலா 7 அதிகாரம் எடுக்கணும்னு யோசித்திருந்தேன். ஆனா கொஞ்சம் டைம்க்கு முன்னாடி முடிக்க சொன்னாங்க. அதனால நான் இன்னைக்கு முடித்துக் கொள்கிறேன். நடுவுல வேற நமக்கு கொஞ்சம் கனெக்ஷன் இதாயிருச்சு. ஆம், ஒருவேளை இந்த பகுதிகளை நாம் இந்த 3, 4 அதிகாரங்கள நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம தெரிந்து கொள்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பவுல் அப்போஸ்தலர் வந்து இந்த கொரிந்திய மக்கள் மீது மிகவும் பாரத்தோடு கூட, கரிசனையோடு கூட தான் இருக்கிறார். அவர்கள் அவர தப்பா புரிந்து கொண்டதுனால, சரி அவங்க எப்படியாவது புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுடல. அவங்களோட தொடர்ந்து தொடர்பு கொள்ளுகிறார். தொடர்ந்து அந்த வாழ்க்கையில எப்படி அந்த விழுந்து போன மனிதனுக்கு சத்ருவானவன் அவன சேதப்படுத்திடாதபடிக்கு அந்த ஒரு மனிதனுடைய ஆத்துமா கூட எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவனுக்கு நீங்க ஃபெலோஷிப்ப குடுங்க. அவன மறுபடியும் உங்க ஐக்கியத்துல சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு அந்த 2வது அதிகாரத்துல அவங்கள ஊக்கப்படுத்தி அவர் மறுபடியும் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க வந்து கிறிஸ்துவின் சுவிசேஷம் வந்து எல்லாருக்கும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தான் அது வந்து ஜீவனுக்கு ஏதுவானது. ஆனா மரணத்தை நியமிக்கப்பட்டவர்களுக்கு அது வந்து ஆ மரண இதா தான் இருக்கும் அப்படின்றத பத்தி அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். 3 அதிகாரத்துக்கு வரும்பொழுது, புதிய உடன்படிக்கையை குறித்து விவரமாக அவர் எழுதி, புதிய உடன்படிக்கையில வேத வசனங்கள் நம்முடைய இருதயங்களில எப்படி பதித்திருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும், நம்ம லைஃப்ப பார்த்து தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதெல்லாம் பத்தி ரொம்ப அழகா அவர் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். 4வது அதிகாரத்துக்குள்ள வரும்பொழுது, ஆண்டவர் வந்து எப்படி அந்த பிரச்சனைகளின் மத்தியில கூட பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய ஊழியக்காரனாக நிலைநிறுத்தி இருக்கிறார் என்பதையும், பவுல் அப்போஸ்தலர் அதைப் பத்தி எழுதும் பொழுது, மரணமானது எங்களிடத்திலும், ஜீவனானது உங்களிடத்திலும் அப்படின்னும் பொழுது, ஹி வாஸ் ரெடி டூ அக்செப்ட் ஆல் ஹார்ட்ஷிப்ஸ். அப்போ கடவுள் துன்பத்தை அனுபவித்த நேரங்கள்ல எல்லாம் கூட அத தன்னுடைய இதா அவர் எடுத்துக்கிட்டு, அவர் என்ன சொல்றாரு, அது நிமித்தமா நாங்க வந்து என்ன பண்ணல, மனமடிவ ஆகுறதே இல்ல. அதெல்லாம் எங்களுடைய சரீரத்தினுடைய வெளிப்பகுதிய வீணாக்குனாலும், உள்ளான மனுஷன்ல புதுப்பிக்கப்பட்டவர்களாக நாங்க இருக்கிறோம். ஏன்னா, ஒரு நித்திய மகிமையை எதிர்பார்த்திருக்கிறோம். இது ஒரு லேசான துன்பம். இது மாறிப்போகும் என்று அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்துல நம்ம எல்லாருமே கடந்து போக ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.